பாருங்கள். இப்போ ஏறணுமா, இப்போ வந்து இறங்குறோம். அங்கே வந்துட்டு கொஞ்சம் அது என்னது நல்லா இருக்கு அங்கே இது ஸ்பேஸு. அப்போ என்னோட ஃபாஸ்ட்டாக நடக்கிறேன் கைஸ். காடுனா காடு, சரியான காடு கைஸ். இட்ஸ் நாட் லைவ். பாருங்க, நியர்பை ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா தண்ணியோட சவுண்ட் எனக்கு இங்கே கேட்குது. நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம ஓடலாம். ஐயோ, பக்கத்தில் வந்துட்டோமா? சவுண்டு கேட்குது. We are almost closer. ஏன்னா வந்துட்டு குளிர், வெயில் வேறு. வெயில் இங்கே பாருங்கள், வெயிலோட வெளிச்சமே உள்ளே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு மரங்கள்லாம் சுற்றி இருக்கிறதுனால கொஞ்சம் கூட அந்த சன்லைட்டோட இது இல்லை. பாருங்கள், இங்கேயும் இல்லை. பட் இவங்க ஏறிட்டே இருக்காங்க. கேட்குது தண்ணி சவுண்டு கேட்குது. அங்கே பாருங்கள், தெரியுதா? அதுதான் பாருங்க. வாங்க போகலாம். ஐயோ, அப்போ வந்து ரொம்ப சீக்கிரமாக ஏறிட்டா. நம்மளால தான் முடியல. வயசாச்சு. இது பாருங்க, பார்த்தீங்களா? புழு வாட்டர் ஃபால்ஸ் வந்துருச்சா? கைஸ், ஃபைனலி நாம் வந்துட்டு நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம். எப்படி யாருமே இல்லாத ஒரு இடம். அடுத்து இன்னும் ஒரே 1 கிலோமீட்டர் மேலே ஏறணும்னா பெரியது. அப்போ இன்னொரு 1 கிலோமீட்டர் ஏறலாம்னு சொல்கிறீங்களா? சரி, ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு போகலாம். ஒரு நிமிஷம். இந்த இப்படி ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். சரியா கைஸ்? பாருங்கள் என்னோடய நிலைமையை பார்த்தீங்களா? அவ்வளோ டயர்டு அந்த அளவுக்கு. பட் வந்து வர்த்து தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இன்னும் 1 கிலோமீட்டர் போகணுமா. ஆனால் இது வந்து சின்னதாம்மா. இதுக்கு மேலே போனால் இன்னும் பெருசாக இருக்குதுன்னு சொல்கிறேன். பார்க்கலாம். அமேசிங். அப்போ ஸ்டில் 1 kilometer. Can you walk? Tell me. You can or you cannot? பரடா, யூ கேன். அப்படி நோக்கி பரா. யூ கேன். இந்த ஸ்டைல் எல்லாம் அப்புறமா நடக்க முடியுமா முடியாதா? யூ கேன் வாக். எஸ் ஹி கேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, பார்க்கலாம். ஸோ ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் கோ. அப்போ எல்லா தால் ரோ 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 ரோ. ஏய் மூழுகர். அதே அப்படியே வந்துட்டு இன்னும் வெளியே தானவே. நோக்கிப்போ. இன்னும் வெளிதானவேடா.
பாருங்கள், இந்த ஒரு வியூ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்தீங்களா? காடு மேடெல்லாம் தாண்டிட்டு முன்னாடி வந்துட்டோம். மலை உச்சிக்கு வந்திருக்கோம். ஒரு மவுண்டனுக்கும் மேலே ஒரு மவுண்டைன் வந்துட்டு இதே பெருசுன்னா அதுக்கு மேலே பெருசாக இருக்கிறதால இருக்குது பாருங்க. இப்போ மறுபடியும் கீழே போகிறாங்க. அமேசிங் ஃப்ரெண்ட்ஸ். சீரியஸ்லி ட்ரெக்கிங் பண்ணுறவங்களுக்கு, நேச்சர் லவர்ஸ்க்கு சூட்டபுளான பிளேஸ். வாவ், லுக் தேர். வாவ், oh my goodness. அம்மா, ஓடலாமா, வலிக்கு விழுந்துருவோம்மா. ஏன்னா பாறை வந்துட்டு சொல்ல முடியாது, ஸ்லிப்பரியாக இருக்கும். ஷூட நேரம் பார்த்தீங்களா? போயிட்டு ஒரு குளியல் போட்டால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். சூப்பராக இருக்கும். குளியல் போட வேண்டியது தான். இவ்வளோ ஸ்வெட்டிங்காக இருக்குல்ல, கண்டிப்பாக குளியல் போட்டு தான் ஆகணும். முடிஞ்சிச்சா? இங்கே இருக்கலாமே. எங்கே? எது ரொம்ப டேஞ்சரு? அதான் அது டேஞ்சர் இல்லையா? போ இன்னும் அந்த பக்கம் போக சொல்கிறேன். இன்னும் நம்ம வந்து இங்கே வந்தாலும் நம்ம சேஃப்டி வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா எனக்கு ஸ்விம்மிங்கில் தெரியும், ஆனாலும் ஒரு பயம்தான். தண்ணினாலே பயம்தான். தண்ணியை கண்டா பயம், நெருப்பை கண்டா பயம், காற்று வந்த பயம், பயம். இந்த ஒரு என்ன சொல்கிறது, இதுக்கு பட்டாம்பூச்சி இல்லை, இந்த ஹெலிகாப்டர் பேர்டு, ஐ டோன்ட் நோ த நேம். என்ன சொல்லுவாங்க இதுக்கு, ஏதோ ஒரு ஃப்ளை, என்ன இங்கெல்லாம் பறந்துட்டுருக்கு பாருங்கள். இதெல்லாம் சின்ன வயசில் பார்த்தது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பாட்டில்ஸ். நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணால் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு போயிட்டு ட்ராஷில் வந்து த்ரோ பண்ணுங்க. இங்கெல்லாம் த்ரோ பண்ணிட்டு போகக்கூடாது. தட் இஸ் ராங். அப்போ ஸ்லிப் ஆகும். எந்திரிச்சி பாய்ஸ் வந்தோடனே ரெடி ஆகிட்டாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே தான் நம்ம இப்போ குளிக்க போகிறோம். இது வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாக காடு. இங்கே பாருங்கள், காடு, யாருமே இல்லை, நாம மட்டும்தான். ஓகே, ஸோ நில்லுங்க. இன்னைக்கு ஓட போனோம். அவ்வளோக்கோ ஏய் இவன் பாரு, இங்கே போகணுமா? போயிட்டு வருவா, போயிட்டு வா போ. என்னது அப்போ நீ நல்ல பாருங்க அப்பு. போடு தண்ணிக்குள்ள. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுமா, குளிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ரவுண்ட் நான் குளிச்சுட்டு மேலே வந்தாச்சு. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ பாருங்கள் எப்படி நின்றுருக்கேன். மறுபடியும் தண்ணிக்கு போகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது அங்கே பாருங்கள், அகஸ்டி வந்துட்டு தண்ணியில் அங்கேருந்து ஜம்ப் பண்ண போகிறான். எனக்கு பயம். எல்லோரும் பண்ண முடியாது, தெரிஞ்சவங்க மட்டும்தான் பண்ண முடியும் ஜம்ப் எல்லாம் பண்ணுறதுக்கு. ஓகே.
இரி அவ்வளோ இரி. சிட் அப்போ. குட். இதெல்லாம் தெரிஞ்சவங்க தலைவரும் போயிட்டுருக்காங்க. ஸோ 3 பேரும் ஜம்ப் பண்ண போகிறாங்க. பாருங்கள், ஏன்னா இது வந்து எல்லோரும் பண்ண முடியாது ஜம்ப் எல்லாம். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளுங்க தான் இது பண்ணணும். நீங்கள் வந்துட்டு இவங்க ஜம்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஜம்ப் எல்லாம் பண்ண போகாதீங்க. அப்போ இரி ஓகே. சூப்பர். ஓகே, வாங்க சாப்பிட்லாம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு வாங்கிட்டு வந்த ஃபிஷ் கறியை வந்து இப்போ சாப்பிட்லாம். ஃபிஷ் கறி மீல்ஸை. ஏன்னா இங்கெல்லாம் வந்துட்டு கிளாஸாக இருக்குது, அதனால் அங்கே போய் உட்காரலாம். டிஃப்ரெண்ட்டாக லெவல் இருக்காது இல்லையா? இங்கேயா பாருங்க, டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுக்கு எப்படி இங்கே போய் உட்கார போகிறோம். அதெல்லாம் கால் வழுக்கும் போல். ஆமாம், கொஞ்சம் சூப்பராக தான் இருக்குது. பாருங்க, இங்கே நம்ம இப்போ உட்காந்துட்டு சாப்பிட போகிறோம். இங்கே கை கழுவுறது, இங்கே சாப்பிட்றது. பட் வேஸ்ட் எல்லாம் நம்ம இங்கே போடக்கூடாது. வேஸ்ட் எல்லாம் கொண்டு போய்ட்டு அங்கே எங்கேயாவது போடணும். சரியா? அகஸ்டி மீன் சாப்பாடு அப்போ நல்லாயிருக்கும். ஓ வாவ், பாருங்க, மணக்குது ஃபிஷ் ஃப்ரை. அது என்னது? ஊறுகாய், கூட்டு, குழம்பு, பாண்டி சாப்பாடு ரைஸு. ஓகே, அந்த வடை வேறு இருக்கா? இது வடை வந்து வீட்டில் இருந்து கொண்டு வந்தது. வடை வந்து வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். இன்னைக்கு ஒரு புடி. அப்போ நீ பாருடா, ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. வேறவங்களோட சேனல் நம்ம காப்பி பண்ணக்கூடாது, நம்மளோட தான். எல்லா ஹபீபி தால். ஒரு ஃபுல் மீன் அப்படியே போட்டிருக்காங்க குழம்புல. பொரிச்ச மீன். கரெக்டாக ரைமிங்லேயே சொல்கிறாங்கடா 2 பேரும். ஃபைனலி வந்துட்டு எல்லாரும் வந்து குளிச்சு முடிச்சாச்சு. ஸோ எல்லாம் குடிச்சிட்டு ஒரு ட்ரெஸ்ஸும் வந்துட்டு வேறு கொண்டு வந்திருந்தோம், எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான். நான் கொஞ்ச நேரம் தான் இது பண்ணேன். அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, டு பி ஹானஸ்ட். பட் வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் வந்துட்டு எல்லாம் குளிச்சுட்டு இப்போ கிளம்புறோம். இப்போ நம்ம வந்துட்டு நேராக வந்துட்டு அதிரசம் பாட்டிக்கிட்ட தான் இப்போ போக போகிறோம். ஓகே, மறுபடியும் வந்துட்டு இப்போ வந்துட்டு அதே வந்த வழி தான் போகணும். கைஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி பாட்டியோட அதிரசம் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்துட்டு அங்கே இந்த ட்ரெக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது கடை க்ளோஸாக இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டோம். நம்ம வந்து அந்த வேலை வந்துட்டு இப்போது ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடையில் ஏறி இருக்கோம். பாருங்கள், காமிக்கிறேன். இதுதான் ஒரு சின்ன கஃபே மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே ஷேக்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபலூடா, மினி ஃபலூடா, மொஹிட்டோஸ் இருக்குது, சோடா இருக்குது, மில்க் ஷேக்ஸ் இருக்குது. இது வந்து ஆக்சுவலி ஒரு காலேஜ் இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு இந்த கடையை வச்சுருக்காங்க. குட்டியாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லிச்சி ஷேக் வந்துருச்சு. நாம் வந்து இப்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாக்லேட் சிரப்பில் கார்லிக் பண்ணியிருக்காங்க. அப்போ இதா കുറച്ച് കുടിച്ച് നോക്ക്. കുറച്ച് കുടിച്ച് നോക്കടാ. നന്നായിട്ടില്ലെങ്കിൽ കുക്കോ.
எப்படி இருக்கு ஜான்சன்? சூப்பராக இருக்கா பாண்டி? ஓகே. அது சாக்லேட் மினி ஃபலூடா, இது வந்து பட்டர் ஸ்காட்சு, இதுவும் சாக்லேட் தான். அப்பு தான் எதுவுமே சாப்பிடல, எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டேன். இந்த ஒரு வீடியோ இங்கே நான் முடிக்க போகிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, பிடிக்கலன்னா ஒரு டிஸ்லைக் போடுங்க. என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். லவ் யூ ஆல். அது மட்டும் இல்லை, இந்த ஒரு மதுரையோட எபிசோட் இன்னொரு 2 எபிசோடு இருக்குது. இந்த சென்ஸ் இந்த மதுரையிலே ஒரு 2 வீடியோஸ் வரும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ வந்துட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டோன்ட் மிஸ் என்னது இன்னும் வந்துட்டு ரொம்ப சூப்பரான வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.